தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் திருக்கையிலை அந்தோ பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றே வச்சாத பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சால் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே உச்சாடை தந்து அடியேனை ஆள் கொள்வாய் முருகேஷா என் மனதுள் நின்றோ ஒரு விஸ்வதமாகவே ஒரு புள்ளி மயிலேறி வர வேண்டும் ஜனதருளே சம்போ அறிவோம் நம சிவாய திருமகனை பேளவையோனை பெருச்சாளி வாகன ஐந்து கரம் பெருக ஐந்து கரம் பெருக தொந்தி வயதொழிக முக்கணி சர்க்கரை அவளோடு கடலையும் அத்தனை தொடைத்தாள் நாளே வந்த கணபதியே சம்போ அருளோடு வந்த சுவாதி மூல பொருளே மந்திர நீல சந்திர சேகரந்தானுமரையோ
திருவடி திருச்செந்தூர் திருமலை திருச்செந்தூர் சுவாமி மாறுபட அசுரரை வரைந்தவா ரகுராமா ஒன்புகளை வில்லில் பாடா கந்தனை தனைத்ததாளம் போடவே தாளம் போடவே குந்தனை தனைத்ததாளம் போடவே போடவே தாளம் தாளம் போடவே போடவே முந்தியே குரு நமக்கு முக்கணம் பரளீஸ்வரனா ஓம்காரநாதத்தினுள் நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் எந்நாளும் மறவே சுவாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே குணவதிய அருமுகந்த குஞ்சரவிய உமைபாட பாடுவோமே ராமா உன்னை பலகாலம் உமை தொழுதே தேடுவோமே ராமா உன்னை தெச்சனோ தேசமெல்லாம் கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ராமா உன்னை குச்சங்கூரை அழகிராம சுவாமி ஆதியில வேதநாத ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தா ஓதியில மாலையட்டி தோன்றாமல் நின்ற மாலன் அடிமுடியும் தேடிதான் ஆனரோட சீர்பாதத்தை நல்லருளே நாதனாக்கி நந்திதலையை குணமாக்கி வில்லையத்தில் ராமர் பாதோ இருகையில வீசுவோலாம் உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட துணை இருப்பாய் ஹரிராமா உந்தன் சொல்ல நாங்கள் பாட ஹரிராமா கலை மகளே சக்தி மலை மகளே மலை மகளே மலையரசந்தாய மலை மகள
ஈஸ்வரிய எனக்கருள வருவாயம்மா இடம் இருக்கும் வனக்கிளிய வந்த எனக்கு அருள்புரிவா நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து தடுமாறும் வேளையில நாவு தடுமாறாமல் நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதுவும் உணர்ந்திடாமல் நினைவு தடு மாறாமல் நெஞ்சிலையோ நாவிலையோ நெஞ்சிலையோ நாவிலையோ நீ நின்று விளை ஆட வேணும் ஐயா நின்று விளை ஆட வேணும் ஐயா தெரியாத கதைகள் எல்லாம் சக்தி தெரியும்படி அருள் புரிவா அம்மா மறந்த சில கதைகள் எனக்கு மனதில் வந்து அருள் புரிவா ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வேணும் ஏழைக்கு மனமிறங்கி இசைக்கருள வருவாயம்மோ எட்டெழுத்த ஓரெழுத்தா இசை மகளே கலைமகளா இசை மகளே கலைமகளா சக்தி எனக்கருள வருவாயம்மோ ஐயா எட்டெழுத்த ஓரெழுத்தா எனக்கருள வருவாயம்மோ அரக்கர்களை கருவறுத்த அரக்கர்களை கருவறுத்த ஹரிராம ரகுராமோ தந்தை சிவ மணவாளோ கற்க வேணுமையோ இதையோட மணவாளோ ஸ்ரீராமச்சந்திரரே சிறுவனுக்கு அருள்புரிவோ கோசலையால் திருமகனே கோதண்டனை ரகுராமோ கோதண்டனை ரகுராமோ குழந்தைக்கு நீ அருள்புரிவா குழந்தைக்கு நீ அருள்புரிவா மஞ்ச நமுகமழகி மாயந்தங்க மாரியம்மா மதலைக்கு நீ வந்தருள்வோ கண் கொடுத்த காளி தெய்வம் கதைக்கருள வேணுமோ திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குணரி வட்டத்தில நம்பியாச்சின் கரையோரம் மகிமை பேச்சு கொழுவிருக்கும் கூர்மகிரி அடிவாரத்தில் ஆமை பொத்தை அடிவாரத்தில் கலியுக வரதனாக ஸ்ரீதர்ம சாஸ்தா பூரண புஷ்களையை திருவேம்புடையார் சாஸ்தாவே பக்தனுக்கு வந்தருள்வா வந்தாரை வாழ வைக்கும் வடக்கு வாகை குளம் உச்சினி மாகாளியம்மோ மணமதில அருள்புரிவா வடக்குத்தியாள் அம்பிகையோ வந்தருள வேணுமம்மோ தங்கம்மன் அம்பிகையோ முதல்விக்கு வந்தருள்வா 1008 மாடனுக்கோ அதிகாரம் கொம்ப மாடன் குழந்தைக்கு நீ வந்தருள்வா சுடரொளிவில் பிறந்த வெள்ளம் சுடலையான மாயாண்டி மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் மாயாண்டி சுடலையா சிவளப்பெரி மாயாண்டி சிவளப்பெரி மாயாண்டி சிறுவனுக்கு வந்தருள்வா சிறுவனுக்கு வந்தருள்வா சொரிமுத்து ஐயனாரும் கோதைமுத்து மாரியம்மா குழந்தைக்கு நீ வந்தருள்வா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஆட்டுவன பேச்சு அம்மா கதை கருள வேணுமம்மோ
நாகை குளம் தன்னதியில நாடார் குல சமுதாயத்தில் வந்துதித்த தேவதை தான் கரையடி காளசுவாமி ஐயாவும் கதைக்கருள வேணுமம்மோ இணை வீரன் சுவாமி ஐயோ எனக்கருள வருவாயையோ பனங்காட்டு சுடலை ஐயோ பனங்காட்டு பக்தனுக்கு வந்தருள்வா பனங்காட்டு சுடலை ஐயா பகவதிய கற்கார்க்க வேணுமம்மோ பார்வதியால் அம்பிகையோ பத்தீர காளியம்மா பக்கம் வந்து அருள்புரிவாய் அணைக்கரை சாஸ்தாவும் அடியனுக்கு அருள்புரிவாய் குளத்தூர் ஐயனாரும் குழந்தைக்கு நீ அருள்புரிவாய் எம்பெருமாள் சாஸ்தாவும் எனக்கருள வேணுமையோ அல்வா குறிச்சி சுடலை ஐயா அல்வா குறிச்சி சுடலை ஐயா அடியனுக்கு அருள்புரிவா ஆழ்வா குறிச்சி சுடலை ஐயா படரியம் படிப்பறியம் ஆடரியம் படிப்பறியம் ஆடகன் நான் கணேசனோ ஆட்டிலுள்ள வகையறிய பாடறியா நாளையில படிக்க வைத்தார் அம்மா அப்பா என்னை படிக்க வைத்தார் அம்மா அப்பா படிக்க வைத்த அம்மா அப்பா எடறிய எழுத்தறிய எடறியன் எழுத்தறிய ஏட்டிலுள்ள வகையறிய எடறியா நாளையில அறியாத நாளையில விவரம் செய்தார் என் குருவோ என்னை விவரம் செய்தார் என் குருவோ விவரம் செய்தா என் குருவோ ஐந்து நல்ல வயதில அறியாத பிராயத்தில அறிவுகளை படிக்க வைத்த அம்மா அப்பாவை நான் மறவேன் அச்சுதந்த வாத்தியார கனவிலையோ மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவிய சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்திட்டாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்திட்டாலோ நினைவொரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்திட்டாலோ சொல்லி தந்த வாத்தியாரே அங்க சொல்லி தந்த வாத்தியாரே சொப்பனத்தில் மறப்பதில்லை அடியேன் சொப்பனத்தில் மறப்பதில்லை
அச்சுதந்த வாத்தியாரு அச்சுதந்த வாத்தியாரு தென்காசி மாவட்டத்தில் சிமையங்கு எழுகடலும் தென்காசி முக்கடலும் சென்றல் தவிழ்ந்தோடும் தென்காசி மாவட்டத்தில அருளோக யார்தி பெற்ற பண்பொழி மாநகரில் வாழும் தில்லி இசை கவிகளுக்கு விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் ஆடாத தெய்வத்தையும் ஆட வைக்கும் புலவரவர் பாடாத தெய்வத்தையும் ஆட வைக்கும் புலவரவர் சிலையா இருந்தாலும் கலகலன சிரிக்க வைப்பா மண் சிலையா இருந்தாலும் மலமலன சிரிக்க வைப்பா எந்தனோட குரு அவர்தான் தில்லி இசை கவிகளுக்கு திருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் மாநிலமும் யார்தி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த மண்டலங்கள் புகழ் படைத்த மாரியம்மாள் புலவர் பாதோ மாரியம்மாள் ஐயா கச்சுதந்த வாத்தியாரு கச்சுதந்த வாத்தியாரு பாரிஜாத பூச்சொரியும் பண்பொழி மாநகரில் வாழும் பக்க நல்ல பாடல்களும் பாங்குடனே சொல்பவரா திருமலை முருகன் நாமம் பெற்ற திருமலை முருகன் நாமம் பெற்ற முருகன் அவர் புலவர் வாழோ முருகனோட நாமம் பெற்ற குருவினோட சீர்பதத்தை சீர்வாதத்தை குருவினோட சீர்பதத்தை சீர்வாதத்தை ஐயா கொண்டேன் ஐயா என் சிரசில் என் சிரசில் ஒருவர் குரு என்பார் நீங்கள் அனைவரும் குறியமக்கு வந்த சபையோர்கெல்லாம் இனி வரப்போகும் பெரியோர்கெல்லாம் கூடியிருக்கும் சபையோர்கெல்லாம் கூட போகும் பெரியோர்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்த பாடக நான் கணேசனோ உங்கள் பாடுகிற பாட்டதில பழுது குச்சம் வந்திட்டாலோ இந்த பாலகன் போல் என்ன வேண்டும் சொல்லுகிற சொல்லதில சொல்லதிலே சொல்குறைகள் இருந்திட்டாலோ சொல்குறைகள் இருந்திட்டாலோ சொல்லதில சொல்குறைகள் இருந்திட்டாலோ உங்க குழந்தை போல என்ன வேண்டும் முன் சொல் பின்னால் வந்திட்டாலோ பின் சொல் முன்னால் வந்திட்டாலோ பாடுகிற பாட்டதில பழுது குச்சம் வந்திட்டாலோ ஆறு விலை 100 குச்சம் ஐயா 100 குச்சம் ஆதரிக்க வேணும் ஐயா எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா பெரியோர்களே சபையோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே சபையோர்களே பெரியோர்களே என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே ஆமா உங்கள் வீட்டு பிள்ளை நான் கணேசனும்
இந்த வந்தாரை வாழ வைக்கும் வடக்கு வாகை குலாமாம் நன்னகரிலே வடக்கு வாகை குளமா நகரிலே கல்விக்கு கண் கொடுத்த காமராஜர் வழியிலே வந்துதித்த வந்துதித்த நாடார் குலத்திலே கொழுவிருந்து அருள்பாலிக்கும் யார் யாரு சுவாமி கரையடி காலசுவாமி கரையடி யமன் காலன் தூதன் ஆமா அப்படி கரையடி காலசுவாமியுடைய ஆலயத்திலே ஆமா காலனை காலால் எட்டி உதைத்த சிவபெருமான் ஆமா மார்க்கண்டேயன் வரம் பெற்ற வரம் பெற்ற இந்த கரையடி காலசுவாமியுடைய ஆலயத்திலே ஆலயத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை கணேசன் கணேசன் என்று ஆமா இந்த ஐயாவுடைய வாசலிலே நாங்கள் ஐயன் கதை பாட போகிறோம். ஆமா அனைவர்களும் கேட்டிடுங்கோ. கேட்கணும் சபையோர்கள் முன்னாலே சாஸ்தா கதை பாட போகிறோம். பாட போகிறோம் சபையோர்களும் கேட்டிடுங்கோ. கேட்டிடுங்கோ அப்படி நாங்கள் பாடுகிற பாட்டதில பாட்டதில் ஆமா ஏன்னா எங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பெரிய இந்த ஆலயத்திலே பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் ஆமா கலைஞர் பெரிய பெரிய வில்லிசை கலைஞர்கள் எல்லாம் பாடியிருக்கலாம். கலை மாமணிகள் ஆமா அதையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். அதனால என்னுடைய குருநாதராகப்பட்ட பாருலகம் ஜாரதி பெற்று பண்பொழி மாநகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆடாத தெய்வத்தை ஆட வைக்கும் புலவர், பாடாத தெய்வத்தை பாட வைக்கக்கூடிய புலவர், கல் சிலையா இருந்தாலும் கண்ணை உருட்டி பார்க்கும், மண் சிலையா இருந்தாலும் மண்டை உருட்டி பார்க்கும், அப்பேற்பட்ட பேரும் புகழுங்குரிய ஆமா மாநிலமும் ஜாரதி பெற்று மண்டலங்கள் புகழ் படைத்த அன்பு அக்கா பண்பொழியை சேர்ந்த வில்லிசையிலே நமது வடக்கு வாகைகுளமாம் நன்னகரிலே தொடர்ந்து 18 ஆண்டுகள் ஆமா அன்னை உச்சநிமகாலியுடைய ஆலயத்திலே தொடர்ந்து 18 ஆண்டுகள் வில்லிசை நிகழ்ச்சி நடத்தி பல ஊர்களிலே வில்லிசை லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் ஆமா அப்படி லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் பெற்ற அன்பு அக்கா பண்பொழியை சார்ந்த மாரியம்மாள் அவர்கள் ஆசியோடும் நமது கரையடி காலசாமியுடைய கிருபையாலும் உங்கள் வீட்டு பிள்ளை இன்று சாஸ்தா கதையை பாட போகின்றோம். அப்படி பாடுகிற பாட்டதில பழுது குச்சம், சொல் குச்சம், இசை குச்சம், கதை குச்சம். ஆமா கதையிலே ஒரு சொல் முன்னால் வந்தாலும் அல்லது ஒரு சொல் பின்னால் வந்துட்டாலும் எங்கள் ஆட்களிலே ஒரு குற்றங்குறைகள் இருந்தாலும் ஆமா சரீர குற்றங்குறைகள் இருந்தாலும் ஏன்னா கச்சது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. நான் அனைத்தும் கச்சவனும் அல்ல எல்லாம் அறிந்தவனும் அல்ல. ஆமா அதனால என் குருநாதர் சொல்லி தந்தவாறு அடியேன் சிறுமூளைக்கு எட்டியவாறு அடியேன் பாடுகிறேன். சாரிட கூட்டம் கண்டிப்பா இருக்கும் பாத்துக்கோ. ஆனா சாரிட கூட்டம் நம்ம பல ஊருக்கு போறோம், தண்ணி குடிக்கும். அதனால சாரிட கூட்டம் குற்றம் கண்டிப்பா இருக்கும். இருக்கும் அதனால என்ன ஏதோ ஒரு குற்றங்குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் ஆமா அதை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம ஆதரிப்பீர்களோ அதே போல ஆமா ஆமா ஒரு அன்பான வார்த்தைகளை சோரி அப்படி குற்றங்குறை இருந்தா எங்க 5 பேரையும் விட்டுருங்க. ஆமா அண்ணாவிய பிடிச்சு வச்சுக்கோங்க. ஆமா ஏன்னா அண்ணாவிக்கு உள்ளூர் தான் எவ்வளவு கவனிப்பீங்களோ கவனிச்சு விடுங்க. ஆமா ஆமா அதனால என்ன எங்கள் ஆட்களிலே ஒரு குற்றங்குறைகள் இருந்தாலும் ஆமா சரீர குற்றங்குறைகள் இருந்தாலும் அதனை 6 பிழை 100 குற்றம் என்பார்கள். அதே போல் எங்களை ஆதரிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு ஆமா பாதி மதிமான் மழுவோம் ஆமோ கங்கையோடு பாம்பணிந்து ஆதி சிவன் மோகமது கலிதமாகிய ஆமையா அச்சுதன் செம்பெருமான் இருகரத்தாளேந்த ஆமோ சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமா ஆமா சாமி மேதினில் கரிக்கும் சிவனுக்கும் ஆமா ஹரிகர புத்திரனாகவே ஆமா வந்து பிறந்த ஆமையா இப்போ எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் எதற்கு முதலாக சாஸ்தாவுக்கு படிக்காங்க? எதுக்கு தாத்தாவுக்கு இல்ல சாஸ்தாவுக்கு. ஆமா கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சாஸ்தா பிறந்தாதான் ஆமா சகல தெய்வங்களும் ஆலயத்துக்கு வருமா. இப்போ நம்ம வீட்டுல ஏதோ ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாலும் ஆமா எப்படி சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் அறிக்கை கொடுக்கமோ ஆமா அதே போல இன்று காலசுவாமி ஐயா வாசல்ல இன்னைக்கும் நாளைக்கு
வரைக்கும் திருவிழா. ஆமையா. அதனால இன்னைக்கு என்ன நாளு? ஆமா, இன்னைக்கு வியாழக்கிழமை இரவு. வேலைக்கிழமை குடி அழைப்பு. குடி அழைப்பு. ஆமா. அப்படி குடி அழைப்பு என்று சொல்லக்கூடிய ஆமா. இன்று என்ன 21 கூட்டும் 61 பந்திகளும் சரி அந்த ஐயன் தர்மனியான சாஸ்தா வந்து பிறந்தாதான் ஆமா இந்த சகல தெய்வமும் இந்த காலசுவாமியுடைய வாசலுக்கு வரும். வரும் வரும் வரும். ஐயன் வந்து பிறந்தாதான் அனைத்து தெய்வமே ஆலயத்துக்கு வரும். ஆமா கண்டிப்பா உண்மைதானே. ஆமா, அதனாலதான் எந்த கோயில் ஆலயமாக இருந்தாலும் நம்ம முதலாக சாஸ்தாவுக்கு பாடுகின்றோம். ஆமா. அதனாலே ஆமையா மேதினில் ஆமா அரிக்கும் சிவனுக்கும் ஆமண்ணே அரிகர புத்திரனாகவே வந்து பிறந்த ஆமா தர்மனியான சாஸ்தா கதை குறித்து விரித்து சொல்வோமே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாச கைலாசதே கற்க சிவனாரும் கொழுவிருந்தா ஐயோ அரனோடு பார்வதியும் கொலுவீர்ந்தா இந்திரலோகமெனும் பட்டேடத்தில் இந்திரன் இந்திராணியும் கொலுவீர்ந்தா சந்திரலோகமெனும் பட்டேடத்தில் சத்தியலோகமெனும் பிரம்மலோகத்தில் நீ சதுர்முகன் சரஸ்வதியும் குருவிருந்தா வளரும் வைகுண்ட தலமாதிலே வளரும் வைகுண்ட தலமாதிலே மாயவன் பச்சமலட்சுமியோ குருவிருந்தாயே. ஐயோ தலமாதிலே மாயவலட்சுமியோ குருவிருந்தாயே. முப்பது முற்கோடி தேவர்களா 40,000 கோடி மார்களோ அகதீசரோடு புலதீசரா அழகு கலைக்கோட்டு மாமூடியோ அமரர் தேவரோட முனிவர்களோ அமரர் தேவரோட முனிவர்களோ அட்டத்துக்கு பாலர்களும் கொழுவிருந்தாரே. ஐயோ முனிவர்களோ அச்சதுக்கு பாலர்களும் கொழுவிருந்தாரே. யானை முகதொந்தி கணபதியோ 6 முகத்துடனே வேளகனோ சோதி மார்க்கண்டையன் கொழுவிருந்தா நந்தி படைகளோடு பூதர்களோ நந்தி படைகளோடு பூதர்களோ
சாட்சாதி சிவபெருமான் ஆமா அந்த ஆண்டவனோடு ஆமையா இன்னும் கையிலே யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஐயா? ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்புகோளி சந்திரனோ ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு கங்காதேவி இருந்தாரா கொலுவிருக்கும் நாளையில கைலாச வாசலில கடவுளான பகவானுக்கு தேவலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாளாம். ரம்பையவ வருவாளாம், நடனங்கள் ஆடுவாளாம், உர்வசியா வருவாளோ உல்லாசமா பாடுவாளாம். மேனகையா வருவாளாம், மிருதங்கமும் போடுவாளோ. சரஸ்வதி வருவாளாம், சரஸ்வதி வருவாளா சங்கீதமும் ஆடுவாளா வருதா வருதா ஓம் இப்படி ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் ஆமா யானைத்தோல் போர்வையும் விழித்தோல் ஆசனத்தோடு புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கையிலே கொலுவிருந்து வருகிறார். கைலை நாதனாக கொலுவிருக்கிறார். ஆமா, சரி. அப்படி நீலகண்டன் கரைக்கண்டன் காளகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட ஆமா, ஆமா சுவாமி. சங்கரன் சதாசிவன் சர்பாசுரன் சாலாகரன் ஆமையா. காளாகரன் காமதக்கண்ணன் ஆமா. கங்கண்ணன் திகம்பரன் திரிசூலன் திரிநயன் தில்லை அம்பலனாகப்பட்ட இல்லை அம்பலவாணனாகப்பட்ட அந்த சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் இந்த 14 உலகங்களையும் படைத்தோ படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தோ. ஆமா, 234 தொகுதிகளையும் படைத்து ஆமா, கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயார் கருக்குள் இருக்கும் சிசுவையும் ஆமா முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஆமண்ணே அந்த ஆண்டவன் படைத்து படைத்து நாமெல்லாம் இந்த பூமியிலே உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக ஆமா இந்த 14 வகையான இந்த 14 உலகங்களையும் படைத்து படைத்து ஆமா ஆ, அந்த சிவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆமா நம்மளை பெற்ற தந்தைமார்களையும் படைத்து படைத்து சக்தி உமையவள் அண்ணா இருக்காளே பார்வதி அம்மா பார்வதி பார்வதி அவளுடைய அம்சத்திலே நம்மளை பெற்றெடுத்த தாய்மார்களையும் படைத்து பெண்களையும் படைத்து தாய்மார்கள் அப்படி தாய்மார்களையும் படைத்து படைத்து நாமெல்லாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சரி இந்த 14 உலகம் படைத்து படைத்து அல்லும் பகலும் 60 நாளிகை என வகுத்து ஆமா பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை ஆமா 30 90 நாளையா 30 90 அவங்க ஊர்ல ஏன் கணக்குப்படி 90 அப்படியா 60 60 பகல் 30 நாளையே இரவு 30 நாளையே இரவு 30 நாளிகை அப்ப 60 நாளையே ஆச்சு அதிலே ஆ, அந்த பகல் 30 நாளிகை என்ன செய்யணும் ஓய்வில்லா உழைப்பை கொடுத்தார். ஆமா ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆ, இரவு 30 நாளிகை நாளையை அந்த உழைப்புக்கேற்ற ஓய்வை கொடுத்தார். ஆமா நிம்மதியா தூங்கணும் ஆமா, அப்படி பகல் என்றும் இரவென்றும் இரவென்றும் படைத்து அந்த ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் ஆமா இந்த 14 உலகங்களை படைத்தோ படைத்து அதனை 3 வகைகளாகவே பிரித்தார். எப்படி அதலை சுதலை ஆதி பாதாளம். அதள மெதள தவள அதல மெதல தவளையா ஒரே வார்த்தை அதல சுதல ஆதி பாதாளம். அப்படின்னா என்ன அதலன்னு சொன்னா சரி தேவாதி தேவ முனிவர்களும் ஆமா அந்த மும்மூர்த்திகளும் வாழக்கூடிய ஆகாய உலகம். ஓ அது அதள லோகம் ஆமா ஆதி ஆகாய உலகம். தெய்வ லோகம் ஆமா, சரி ரெண்டாவது சுதலை என்றாலே எது நாமெல்லாம் எங்க இருக்கோம்ல ஓ மத்திய பிரதேசத்துல இதான் மத்திம உலகம். மத்திய உலகமா நம் நாடு நம்ம வாழக்கூடிய இந்த இதுதான் மத்திய உலகம். மத்திய அதற்கு பிரதேசம் சுதலை என்று பெயர். ஆதி பாதாளம் ஆமா, என்பது பாதாளம்னா எங்க இருக்கு நம்மளுக்கு கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. ஏன்னா நமக்கு கீழே ஒரு உலகம் இருக்கா ஆமா, அங்க யார் வாழ்றாங்க நம்மளுக்கு கீழே ஒரு உலகம் இருக்கு.
அதான் ஆதி பாதாள உலகம். சரி அப்பேற்பட்ட அவன் கடப்பார கூட மம்மட்டி எடுத்துப்பாங்கண்ணே, வெட்டி பாப்போம், தோண்டி பாப்போம். வெட்டி பார்த்தா வெறும் மண்புழு தான் வரும். புழுதான் வருமா? ஆமா, வேற ஒண்ணும் இருக்காது. சரி அப்படி அந்த ஆதி பாதாள உலகத்துல பாதாள உலகத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் தெரியுமா? யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? பாதாள உலகத்தில பாதாள உலகத்தில வல்லரக்க ராஜூதந்தா ரிஷி முக வர்ணனுமா ரத்த கண்ணி பெண்ணவளும் 56 தேசத்துக்கும் அதிபதியா ஆண்டு வாரா மன்னவனும் தேவியுமா மனம் மகிழ்ந்து ஆண்டு வாரா கொண்டவனும் தேவியுமா குணமுடனே ஆண்டு வாரா எல்லைக்கு எண்ணெய் போலோ இணை விரியா தோழர் போலோ போவும் நல்ல நாரும் போலோ ஐயா நாரும் போலோ ஐயா பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா அங்கே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா மனமும் போலே நல்ல பொருத்தமாக அப்படியாகவே ஆமா அந்த ஆதி பாதாள உலகத்தில பாதாள உலகத்தில் ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணியானவளும் ரத்த கண்ணீர் பெண்குடியும் ஆமா மன்னவனும் தேவியுமாய் மனமகிழ்ந்து ஆண்டு வருகின்றார்கள். சரி கணவனும் மனைவியும் கண்ணியமாகவே கண்ணியமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். சரி அப்படி பூவும் நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வரக்கூடிய வேளையில நல்ல மனமா மணந்து வருகிறார். ஆமா அந்த அவர்கள் இருவர்களுக்கும் என்ன மண் இருக்கு மனை இருக்கு சரி பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு ஆமா மண் மனை பொன் பொருள் அனைத்து வகையான செல்வங்களும் இருக்கு. எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்கு. ஆனா மனசுல ஒரு சின்ன கவலை மட்டும் இருக்கு. ஐயா இவ்வளவு செல்வங்களை கொடுத்து நம்மளுக்கு என்னையா கவலையை கொடுத்தாய்? செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? செல்வத்திலே சிறந்த செல்வம் எனக்கு பிடிச்ச செல்வம் பொண்டாட்டி செல்வம். அப்படியா? அப்படி எனக்கு குழந்தையா சரி அப்படி செல்வத்திலே சிறந்த செல்வம் மதலை செல்வம் பிள்ளை செல்வம். ஆமா கனியிலே சிறந்த கனி மதலை கனி பிள்ளை கனி அமுது. ஆமா ஒரு வீட்டுல எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கவலைகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளையோட முகத்தை பார்த்தாச்சுன்னா அந்த கவலை எல்லாம் பஞ்சா பறந்து போயிரும். ஆமா அந்த வீட்டுக்காரர் போட்டு வீட்டுக்காரி அடிச்சான்னு வச்சுக்கோங்க. அம்மா அப்பாவை அடியாத ஆமா அம்மா தான் அடிக்கிறாங்க. அம்மா அப்பாவை அடிக்காதீங்க. சரி ஐயோ பாவம் அப்பா அடிக்காதன்னு குழந்தைய சொன்னா சரி உடனே அம்மா அடிக்க மாட்டாங்களே. அப்படியா? அதனால சரி அப்படி அவர்களுக்கு குழந்தை செல்வம் ஒன்று அங்க இல்ல. எல்லா செல்வங்களையும் கோடான கோடி செல்வம் இருக்கு. ஏழரை அங்கனம் சூழரை மாளிகையும் சுத்தி கட்டு மாளிகை மண்டபங்கள் மடப்பள்ளிகள் அனைத்து இருந்தும் ஆமா எல்லா வசதி இருந்தும் அங்க மண்ணால பிள்ளை இல்ல. ஐயோ பாவம். சொத்து சொகை இருந்தும் சொத்தால ஒரு குழந்தை இல்ல. பிள்ளை செல்வம் இல்லை. அப்படி ஆமா அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணியானவளும் இரத்த கண்ணீர் மங்கையானவளும் ஐயா என்னையா அந்த ரிஷிமுகாவர்ணனை பார்த்தோ என்ன சொல்கிறாள்? ஏ மன்னா ஏங்க ஏ எஜமானே ரஜகிளிய ஏ ராஜதுரையே ஏ ராஜாதி ராஜா. ஆமா நாம என்ன பாவம் செய்தோம்? நமக்கு இதுவரைக்கும் ஒரு குழந்தை இல்லையே. என் வயத்துல ஒரு புழுவும் இல்ல பூச்சியும் பூச்சி இல்லையோ.
அப்படி ஆமா மனம் வருந்தி சரி அப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும்னா பிள்ளை செல்வம் வேண்டுமானால் ஆமா தீராத வினையை தெய்வம் தான் தீக்கணும். ஆமா கடவுள் தான் தஞ்சம் ஆமா நமக்கு. இப்போ காளாசாமி ஐயா வாசல்ல வாசல்ல குழந்தை இல்லைன்னு ஒரு ஆளு ஆ, இந்த வருஷம் கோயில் கூட கேட்டு போனாங்கன்னா சரி அடுத்த வருஷம் குழந்தையோட வருவாங்க. தொட்டில் கட்டி போட்டு கொடை பாப்பாங்க. ஆமா சரி அப்படி சரி வரம் கொடுக்கும் தெய்வம் நம்ம கரையடி காளசுவாமி. காலசுவாமி. ஆமா ஆ, அப்படி தீராத வினையை தெய்வம் தான் தீர்க்கணும். ஆமா கடவுளை நம்பினார் கைவிடப்பட. அதனால சரி அந்த ஆண்டவன் சாக்ஜாதி சிவபெருமானை நினைத்தோ சிவபெருமானை நினைத்து ஒரு வருஷம் 2 வருஷம் தவம் செஞ்சா ஆண்டவன் கொடுப்பாரா? வரமாட்டாரு கொடுக்க மாட்டாரு. அதனால ஆ, ஈராறு 12 வருட காலங்கள் தவம் இருந்து வருகின்றார்கள். ஓஹோ 12 வருஷம் ஒரு குழந்தைக்காக தவம் இருக்காங்க. ஆ, ஆனால் அதே போல சரி இன்னொருவரும் அந்த வனத்திலே தவம் இருந்து வருகின்றார். அவர் யாரு? அவர்தான் வண்டுமுகா ரிஷி. ஓ வண்டுமச்சி அரிசி வண்டுமச்சி அரிசி வண்டுமுகா ரிஷி. வண்டு முகாரிசி. வண்டுமுகா ரிஷி எதுக்கு தவம் இருக்காருன்னா ஏன் தவம் இருக்கிறார்? அவரே ஆ, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய ஆசைகளை 3 விதமான ஆசைகளையும் வெறுத்து சரி இந்த உலகத்திலே பெரிய பட்டம் ஈஸ்வரன்ங்கிற ஒரு பட்டம். ஓ ஈஸ்வர பட்டம். ஆமா ஆதியிலே பகவான் 5 பேத்துக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டத்தை கொடுத்தார். யாருக்கெல்லாம் கொடுத்தாரு ஈஸ்வர பட்டம்? அகஸ்தீஸ்வரர், சரி புலஸ்தீஸ்வரன், 2 நந்தீஸ்வரன், 3 ராமணேஸ்வரன், 4 சனீஸ்வரன் 5 இப்படி 5 பேத்துக்கு மட்டும்தான் ஈஸ்வரங்கிற பட்டம் கொடுத்தாரு. இவங்களுக்கு தான் ஈஸ்வர பட்டம். ஆமா அப்படி அந்த ஈஸ்வரன் பட்டத்தை தானும் பெற வேண்டும் என்பதற்காக ஆக அந்த வண்டுமுகாரிசியோ சரி அதே போல தவம் இருந்து வருகின்றார். ஈஸ்வர பட்டத்துக்கு ஆமா பகவான் இருக்கக்கூடிய சீட்ல ஒரு நாள் ஒரு பொழுதாவது நம்ம உட்காரணும், நாம கடவுளா இருக்கணும், இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோட பாத்தீங்களா? ஆசை யார விட்டு மனசுல யார விட்டுச்சு? பேராசை பெருநஷ்டம். மனசுல மண்ணெளி போட. ஆமா ஆ, அதனால அப்படி தவம் இருந்து வருகின்றார். அந்த குண்டுமுகாரிசி. ஆமா வண்டுமுகாரிசி. ஆமா அப்படி தவம் இருந்து வரக்கூடிய வேளையில எல்லாத்துக்கும் இருக்கும்ல, ஊரா வெள்ளடிக்க போறோம். ஆ, இந்த அண்ணாவி மாதிரி நம்மளும் இன்னைக்கு பெட்டில இருந்து படிக்கணும்னு நினைப்போம். ஆமா நானும் இருந்து பார்த்தேன். சரி ஊரா போய் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கோம்ல பெட்டிய, அந்த பெட்டில தான் இருப்போம். நம்ம இருந்துட்டோம்ல நம்மளும். அப்படியா? நம்ம அந்த ஆசை சரி ஆசை யார விட்டுச்சு? ஒருத்தரையும் விடாது. கூடாது. ஆமா அதனால என்ன அப்படி ஆமா அவர் வண்டுமுகாரிசி தவம் இருக்கும் பொழுது ஆமையா அந்த ஆகாய மார்க்கமாகவே மும்மூர்த்திகள் பார்த்தார்கள். சரி இந்த வண்டுமுகாரிசியுடைய தவம் இன்னும் கடுகளவு உயர்ந்தாலும் இருந்தாலும் இந்த கைலாசம் தாங்காது. ஆமா நமக்கு நம்ம கேட்ட வரத்தை கொடுத்தா கண்டிப்பா நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆமா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு வரத்தை கொடுத்துட்டா நம்ம சீட்டு நம்ம சீட்டு கிழிஞ்சது. ஆமா அதனால ஆ, அப்ப இந்த வண்டுமுகாரிசியுடைய தவத்தை நாம் எப்படியாவது கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட அழகிலே சிறந்தவன் மன்மதன். மன்மதராஜா. ஆமா அப்படி அந்த அழகிய மன்மதனை வரவழைத்து ஒரு சிறிய கைக்குழந்தையாகவே பிறவி செய்தார்கள். சரி சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேரும் சேர்ந்து ஆமா பிரம்மா உருப்பிடிக்க சிவன் உயிர் கொடுக்க ஆமா அப்படி 3 பேர்களும் மும்மூர்த்திகளும் அந்த அழகிய மன்மதனை சரி ஒரு கை குழந்தையாக பிறவி செய்து சரி அங்க தவம் இருக்காரு பாருங்க வண்டுமுகாரிசி. அந்த வண்டுமுகாரிசியுடைய தவத்துல தூக்கி தொப்புன்னு போட்டாங்க. ஆமா பச்சை பிள்ளை என்ன அந்த குழந்தை மடியில விழுந்ததுதான். குழந்தைய கையில் எடுத்தார், தவத்தை மறந்தார். வண்டுமுகாரிசியோ குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வாரி நல்ல அரவணைத்தார். அவர் வாரி நல்ல அரவணைத்தார். அவர் வாய் நிறைய முத்தமிட்டார். வாய் நிறைய வரலச்சோ முத்தமிட்டார். நல்ல கையில் எடுத்தார். அவர் செவித்தோட முத்தமிட்டார். கோரி நல்ல கையில் எடுத்தார். கோரி நல்ல கையில் எடுத்தார். கோடி லட்சம் முத்தமிட்டார். குழந்தைக்கு கோடி லட்சம்
குழந்தையை கையில எடுத்து எடுத்து வாரி கையில எடுத்து வலது கண்ணம் முத்தமிட்டு முத்தமிட்டு ஏந்தி கையில எடுத்து இடது கண்ணம் முத்தமிட்டு முத்தமிட்டு அப்படி என்ன முத்தமிட்ட வேளையில வேளையில் குழந்தைய கையில எடுத்தாரு. எடுத்தார். அப்ப அங்க மும்மூர்த்திகள் பார்த்தார்கள் பாருங்க. என்ன இந்த சிறப்பான வேளையிலே இந்த நல்ல நேரத்தில் ஆமா இந்த அலங்க சுவாமி கிருபையாளே அப்படி இப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த வண்டுமுக அரிசி குழந்தையை கையில எடுத்தார் பாருங்க. ஆமா அந்த தேவாதி தேவ முனிவர்களும் மும்மூர்த்திகளும் பார்த்தாங்க. பார்த்தார். வண்டுமுக அரிசி, வண்டுமுக அரிசி, உனக்கு கல்யாணம் ஆகலன்னு மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி மூணு ஆசையும் வெறுத்துத்தான் தவம் இருக்கிற இல்லறத்தை மறந்து நித்திய பிரம்மச்சாரியா வந்தோம்னு சொன்னீங்க. ஆனா நீ இன்னும் பெண்ணாசியை மறக்கவில்லையே. அப்ப இந்த கையில இருக்க குழந்தை அப்ப யாரோடது? இது என் குழந்தைதான் சாமி. உனக்கு கல்யாணமே முடியலன்னு சொன்னையப்பா. அப்ப இந்த குழந்தை யாரோட இது? கடவுளை மும்மூர்த்திகளை கண்ட அந்த சந்தோஷத்துல அப்ப பார்த்தார் வண்டுமுகாரிசி. இந்த குழந்தையை யாரோ என் தவத்தை கலைப்பதற்காகவே ஏவல் செய்து அனுப்பி இருக்கிறார்கள் என்று எண்ணி அந்த குழந்தையை கையில் எடுத்தோ. டேய் கிராதகா, யாரடா நீ? யாரால் பிறவி செய்யப்பட்டாயோ? என் தவத்தை கலைக்க உன்னை யாரடா இங்க உன்னை அனுப்புனாங்க? என் தவத்தை கலைக்க வந்த உன்னை ஆமா யார் உன்னை பிறவி செய்தார்களோ அவர்களுடைய கையாலே வனங்களிலே அலைந்து திரிந்து இறுதியிலே உன்னை படைத்தவர்கள் கையாலே மாண்டு மடிந்து போவாயாக போ என்று சாபத்தை கொடுத்தார். அப்படியே குழந்தையை தூக்கி வீசினாரு பாருங்க. அந்த குழந்தை நேரம் எங்க வந்து விழுது? எங்க வருது? அந்த பாதாள உலகத்துல 12 வருஷம் தவம் இருக்காங்க பாருங்க. ரிஷிமுகா வரணும் ரத்தக்கண்ணி பெண்ணவளும் குழந்தைக்காக தவம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க மடியில வந்து குழந்தை விழுது. பல நாளைக்கு பால்ல விழுந்தது மாதிரி விழுது. இன்னைக்கு தாளகார் வாயில விழுந்துட்டு அதனால சரி அப்படி குழந்தை மடியில வந்து விழவும் ஆகா நம்ம தவத்தை எண்ணி அந்த ஆண்டவன் சிவபெருமானே நம்மளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்காங்க எண்ணி அந்த குழந்தையை அள்ளி நல்ல அரவணைத்தோடைய சேர்த்து நல்ல செவிட்டோட மூத்தாரி நல்ல கையிலெடுத்தா கோரி நல்ல கையிலெடுத்தா கோடி லட்சம் மூத்தூமிட்டா கோடி லட்சம் மூத்தூமிட்டா. அப்படி அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. ஆமா இத்தனை நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு 12 வருஷமா குழந்தை திடீர்னு ஒரு குழந்தை கிடைக்கவும் சந்தோஷம் இருக்காதா? அம்மா கொட்டி முழுதாங்க. அவங்களோ 56 தேசத்துக்கும் அதிபதி ராஜா. ஆமா அதனால அந்த 56 தேசத்துக்கும் அறிக்கைகள் கொடுத்து குழந்தை இல்லாத வீட்டுல குழந்தை கிடைச்சா நிஜமாக பார்ட்டி வைப்பாங்கல்ல? ஆமா ஆமா பார்ட்டி வைப்பாங்கல்ல, பெரிய பார்ட்டி வைப்பாங்க. அதனால 56 தேசத்துக்கும் அறிக்கைகளை கொடுத்து ஆமா அப்படி 56 தேசத்து மன்னர்களும் அழைப்பை ஏற்று வந்தார்கள். அவர்களுக்கு பொன்தானம், பொருள் தானம், சொர்ண தானம், சரி கோதானம், வஸ்திரதானம், அன்னதானம் என்று சொல்லக்கூடிய 32 வகையான தான தர்மங்களையும் செய்து கொடுக்கிறாங்க. ஆமா அப்படி அந்த குழந்தையை எப்படி வளர்த்து வருகின்றார் தெரியுமா? எப்படி? ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா, ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா, உடம்பி எல்லாம் நெய்யோரு ஏற்றி நல்ல வளர்த்துவாரா, தேகமெல்லாம் நெய்யுரு கரையதிலே விட்டோனா கண்டை கால் நோகும் என்று பூமியிலே விட்டோனா பாத நோகும் என்று தொலைதில தொட்டில் கட்டி நரதளத்தி போட தொட்டில் கட்டி மடியதில நடைதளத்தி முத்ததொரு பிள்ளையுமா தலை நல்ல மகனுமாக